நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெரிட்டரி ஆர்மி. சரியா? டெரிட்டரி ஆர்மி செலக்ஷன் வந்து நவம்பர் 28ஆம் தேதி நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் அதுக்கு ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கான வீடியோல நம்ம வந்து டெரிட்டரி ஆர்மியை பத்தி ஒரு சில அப்டேட், சரியா, எப்படி ரன் பண்ணணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி செலக்ஷன் அட்டன் பண்ணிருப்பீங்க, ஒரு சிலர் பிகினரா இருப்பீங்க, ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலர் ஒரு சில விஷயங்கள் தெரியாது. சரியா? இன்னைக்கான வீடியோல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ். சரியா? நான் வந்து 1200 மீட்டர் ஓடி இருக்கேன், லாங் டிஸ்டன்ஸ் ஓடி இருக்கேன், ட்ராக்ல தான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்றேன். எப்படி ஒன்னா நமக்கு வந்து அட்வான்டேஜ். சரியா? இப்போ ஒரு 1600 மீட்டர் நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ஓடணும். இப்படிலாம் ஒன்னா அந்த 5 மினிட்ஸ் நம்ம கொண்டு வந்துடலாம். சரியா? ஒரு சிலருக்குலாம் வந்து பிராக்டிஸ்ல டைமிங் வரும், ஆனா செலக்ஷன்ல வராது. அவங்க பண்ண மெயின் மிஸ்டேக்ஸ் என்ன, மேக்ஸிமம் மேஜர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பசங்க எதுல பண்றாங்க, அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம், ஒரு ஆர்மி செலக்ஷன் வந்து எப்படி நடக்கும், நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா, சரியா, அதாவது அட்வான்ஸா நம்ம வந்து எப்படி ரெடி ஆகலாம் ஒரு செலக்ஷனுக்கு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிராக்டிஸ் பண்றதும் செலக்ஷனும் வந்து டோட்டலா வேற இருக்கும். நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது வந்து நம்ம ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணுவோம், ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவோம். அதாவது இன்னைக்கு பிராக்டிஸ் பண்றோம், இன்னைக்கு ஒரு 1600 மீட்டர் நம்ம ட்ரையல்ஸ் ஓடுறோம் அப்படின்னா நைட்டு வந்து நல்லா ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்போம். சரியா? நேற்று நல்லா ஹைட்ரேஷன் எடுத்திருப்போம். சரியா? நல்லா தூங்கியிருப்போம். நல்லா ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணிட்டு பிஃபோர் ரன்னிங்னா நல்லா டயட் எடுத்துட்டு கரெக்டா 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சிருவோம். 5:30 ஓட ஆரம்பிச்சிரும். 5 மணிக்கு ஓட ஆரம்பிச்சிரும். ஒரு சிலர் 6 மணிக்கு ஓடுவாங்க, ஒரு சிலர் 7 மணிக்கு ஓடுவாங்க. சரியா? இது வந்து பிராக்டிஸ். ஆனா செலக்ஷன்ல உங்களுக்கு நாளைக்கு செலக்ஷன் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா டிராவலா இருக்கலாம். சரியா? இன்னைக்கு ஃபுல்லா டிராவலா இருக்கலாம். மேபி நாளைக்கு காலையில உங்களுக்கு ஒரு 8 மணிக்கு உங்களுக்கு ஓட விடுறாங்க. சரி, 8 மணிக்கு ஓட விடுறாங்க. நாளைக்கு செலக்ஷன்னா நீங்க நைட்டு உங்களுக்கு ஒழுங்கா தூக்கம் வருமா? வராது. ஐயோ நாளைக்கு செலக்ஷன் எப்படி ஓட போறோம், அலாரம் வச்சிருக்கோமா, சரியா, நைட் ஒழுங்கா சாப்பிட்டுருக்கீங்களா, சரியா, காலையில வந்து 8 மணிக்கு ஓட விடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மணி 3 மணிக்கு முழிப்பு தட்டிடும், தூக்கமே வராது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆச்சா. ஒழுங்கா ப்ராப்பரா ரெஸ்ட் இருக்காது. அதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது செலக்ஷன்ல பிராக்டிஸ் 1600 மீட்டர் ட்ரையல்ஸ் ஓடும் போது நீங்க பதிவா பிராக்டிஸ் பண்ற கிரவுண்டா இருக்கும். சரியா? அதே மாதிரி நீங்க தனியா பிராக்டிஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்க கூட 2 பேரோ 3 பேரோ பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சரியா? உங்க பாடி வந்து எப்போ ரெடியா இருக்கும் அப்ப நீங்க 1600 மீட்டர் ஓட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சரியா? பாடி நல்லா வார்ம் இருக்கு, இப்போ ஓடனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க 1600 மீட்டர் அப்போ நீங்க டைமிங் பார்ப்பீங்க. ஆனா செலக்ஷன் அப்படி கிடையாது. அவங்க எப்போ ஓட சொல்றாங்களோ அப்பந்தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெரிட்டரி ஆர்மி போன வருஷம் அட்டன் பண்ணும்போது 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் சொன்னாங்க. நான் 3:30 ரீச் ஆனேன். ஆனா நான் ஓடும்போது என்னோட டைமிங் வந்து மதியம் 11:30. சரியா? ஒரு வார்ம் அப் கிடையாது, ஸ்ட்ரெச்சிங் கிடையாது, பாடி ஃபுல்லா டீஹைட்ரேட். அட்வான்ஸாவே நான் வந்து ஃப்ரூட்ஸ் ஹைட்ரேஷன் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். அப்படியுமே பாடி வந்து அடாப்ட் ஆகல. ஏன்னா காலையில டிஃபன் சாப்பிடல. சரியா? அந்த மாதிரி தான் செலக்ஷன் நடக்கும். நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு செலக்ஷன் ஒரு ரேலிக்கு ரெடி ஆகுறீங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லாத்துக்கும் அக்செப்ட் ஆகிக்கணும். சரியா?